மாதம் பிரசாந்த் பூஷன் நீதிபதிகள்லாம் யோக்கியவானுங்களா? ஞாபகம் இருக்கா? பழைய கதை ஒன்று ஞாபகம் இருக்கா? அவங்க அப்பா தானே சாந்தி பூஷன். உங்களை ஏதோ ஒரு கோர்ட் அவமதிப்புன்னு சொல்லி ஒரு ஜட்ஜி மிரட்டினார். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணார்? ஒரு சீல்டு கவரில் 8 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் பெயரை கொண்டு அந்த நீதிபதியை கொடுக்குற அந்த கவரை பிரித்து பாருங்கள், இதில் பூரா ஃப்ராடு பட்டியலில் கொடுத்துருங்க, முடிஞ்சால் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கொடுத்தாரு லெட்ரு. ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? இது சாந்தி பூஷன் பழைய காங்கிரஸ்காரரு. 1976 அவர் ஒரு லெட்ரு போட்டேன். அப்போ நான் போலீஸில் சேரலை. நீங்கள் எப்படி கருணாநிதிக்கு போய் ஆஜராகலாம் அப்படின்னு அவர் எனக்கு உடனே பதில். அந்த ஆத்திரத்தில் எழுதும்போது தபாலில் டேட் போடாமல் எழுதிட்டேன். உங்களுடைய லெட்ரு தேதி போடாத கடிதம் கிடைத்தது. ஆனாலும் ஒரு வக்கீலுங்கிற முறையில் நான் யார் வந்தாலும் ஆஜராவேன். இதனால் திமுகவுக்கு ஆதரவாக போகிறேன்னு நினைக்காதுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா எனக்கு பதில் போட்டிருக்காரு. நான் வச்சுருக்கேன் கையில். அதை 1976 போட்டதை. அதனால் உங்கள் அப்பா 8 பேர் கொண்டு கவர் கொடுத்தார்ல, அன்றைக்கே ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளை ஜெயிலில் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீதிபதிகள் யோக்கியவான்களாக இருந்திருப்பாங்க. அன்றைக்கும் போடலை, இன்றைக்கும் போடலை. என்னத்தை போராட்டம் என்ன பண்ண போகிறீங்க? பாத யாத்திரை வர போகிறீங்களா? இப்போ ஜோக்கர் வந்தால் ராகுல் வந்தான் அந்த மாதிரி வர போகிறீங்களா? அப்படி ஏதாவது அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதிர்ச்சி வைத்தியம் உண்மையிலேயே கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, தேசத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த தேசத்தை ஒரு உழுக்கணும்னு நினச்சிங்கன்னா, சிபிஐ ராஜீவ்காந்தி கொலை வழக்க மூடிட்டாங்க. நாங்கள் சிறையில் போட்டவங்கெல்லாம் அம்புகள் தான் வெளியே இருக்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு முரட்டுத்தனமாக விடுங்க. அதானா? யார் கொலை பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சஞ்சயை யார் கொலை பண்ணது, இந்திராவை யார் கொலை பண்ணது, ராஜீவை யார் கொலை பண்ணதுங்கிறத தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது ஒரு உழுக்குங்க. பிஜேபிக்காரன் ஆடி போயிடுவான், சோனியா கட்சிக்காரன் ஆடி போயிடுவான், நாடே ஆடி போவோம். அதை செய்யுங்க. அடுத்த பிரதமர் நீங்கள் தான் பிரசாந்த் பூஷன். இதை செஞ்சீங்கன்னா அடுத்த பிரதமர் நீங்கள் தான். ஜெய்ஹிந்த்.